ஸோ இதுதான் வந்து அந்த டி பிளாக் எலமெண்ட். ஓகேயா? ஸோ இது ஒரு டி பிளாக் எலமெண்ட்டோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகே, ஸோ டி பிளாக் எலமெண்ட்டோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட டி ஆர்பிட்டால் இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இஃப் இட் அப்சார்ப்ஸ் சம் எனர்ஜி அண்ட் இஃப் இட் மூவ்ஸ் டு தி எக்ஸைட்டட் ஸ்டேட், ஓகே, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. அண்ட் டு த எக்ஸைட்டட் ஸ்டேட், இந்த ஸ்டேட்ல நம்ம இந்த டி ஆர்பிட்டால்ஸ்ல ligands interact பண்ண விட்டுரும். ஓகேயா? and ligands approaching on them. okay, so at this stage we are allowing our ligands to interact on this d orbitals. அப்படி வெளியில இருந்து ஒரு ligand வந்து இந்த d orbitals கூட interact பண்ணும்போது என்ன நடக்குது? it is undergoing a splitting. ஓகேயா? ஒரு splitting நடக்குது. அந்த splittingக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? அந்த splittingக்கு பேர் தான் crystal field splitting. ஓகே, ஸோ அப்படி ஸ்பிளிட் ஆகும்போது சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே, அந்த மேக்னிடியூட் ஆஃப் எனர்ஜியை கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த டி ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்பிளிட் ஆகி இஜி அண்ட் T2Gன்னு ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட எனர்ஜி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இட் இஸ் ஈக்குவல் டு 10dq ஆர் 1 del O. இதுக்கு ஈக்குவலா இருக்கும். வேரஸ் இந்த எனர்ஜி ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்பிளிட்டிங் நடந்துச்சுல, ஸ்பிளிட்டிங் நடந்து இந்த எனர்ஜியை விட இந்த இஜின்ற எனர்ஜி ஹையரா இருக்கு. ஸோ த எனர்ஜி ஆஃப் திஸ் எவ்வளோ இந்த பேரி சென்டர்ல இருந்து இது எந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஹையரா இருக்குன்னா 0.6 times of del naught times or 6 dq. ஸோ இப்போ இது 10 dqனா ஓகேயா? ஸோ இதுல இருந்து இன்னும் 6 dq 10 ஹையரா இருக்கு. ஓகே, whereas அதே மாதிரி நம்மளோட T2G வந்து it is less than the dq by 0.4 del O times or -4 dq times. இது லோவரா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். இப்போ இந்த ஸ்பிளிட்டிங் நடக்கும்போது ஒரு லிகாண்ட் வந்து இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டை அப்ரோச் பண்ணும்போது ஸ்பிளிட்டிங் நடக்குதுன்னு சொல்றோம். ஸோ அப்படி வந்து நம்மள அப்ரோச் பண்ற லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருந்துச்சுன்னா crystal field splitting will be large splitting நடக்கும். ஓகே, இதே weak field liganda இருந்துச்சுன்னா less splitting நடக்கும். ஓகே, இந்த splitting வந்து if the splitting is very high, okay, so that is because of a strong field ligands interaction. If the splitting is very less, that is because of a weak field ligands interaction. Okay, so this is all about this crystal field splitting. So இப்போ இவ்வளோ நேரம் crystal field splitting basics பார்த்தோம். ஸோ இப்போ இந்த crystal field splitting வச்சு ஒரு எலமெண்ட் application of any d block metal with a ligand. ஸோ அது எப்படி இருக்கும், எப்படி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும், அப்படி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுறத முதல் நம்ம என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகேயா? நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் லிகாண்டா இருந்துச்சுன்னா ஸ்பிளிட்டிங் ஜாஸ்தியா இருக்கும்னு சொன்னேன்ல. ஸோ ஸ்பிளிட்டிங் will be greater. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் a strong ligand splitting எப்படி இருக்கும், weak ligand splitting எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராங் லிகாண்டா இருக்குன்னா இது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 இவ்வளோ நிறைய ஸ்பிளிட்டிங் இருக்கும். ஓகே, இது வீக் லிகாண்டா இருக்குன்னா 1 2 3 4 5 ஸ்பிளிட்டிங் லைக் இவ்வளோதான் இருக்கும். ஓகே, ஸ்பிளிட்டிங்கோட அளவு வந்து ஸ்ட்ராங் லிகாண்டுக்கு ஒரு மாதிரி, வீக் லிகாண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதை எதோட கம்பேர் பண்ணணும், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஸ்பிளிட்டிங்னா இஃப் த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் பேரிங் எனர்ஜி. ஸோ பேரிங் எனர்ஜின்னு ஒன்று இருக்கு, எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகுறதுக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வேலன்ஸ் பாண்ட் தியரியில எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகுறத ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ் பிரேக் பண்ணும். ஹன்ஸ் ரூல்ல எலக்ட்ரான்ஸ் break பண்ணும், or else no pairing of electrons should occur, okay, until all the vacant orbitals are filled with singly filled electrons. இதுதான் வந்து ஹன்ஸ் ரூல். இந்த ஹன்ஸ் ரூலை பிரேக் பண்ணி என்ன பண்ணும், பேரிங்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னு பார்த்தோம். எதெல்லாம், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ்லாம். ஸோ ஏன் அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ் ஹன்ஸ் ரூலை பிரேக் பண்ணி பேரிங்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றதுக்கான ஆன்சர் இப்போ நமக்கு கிடைக்கும். தட் இஸ் பிகாஸ்
if your this crystal field splitting energy CFSE, okay, இந்த split ஆகுற இந்த ஒரு energy if it is greater than the pairing energy, இது என்ன ஆகும்னா electrons வந்து இது greater இருந்துச்சுன்னா இதுதான் lesser, ஓகேயா. ஸோ இப்போ less energy require ஆகுற task பண்றது ஈஸியா, more energy require ஆகுற task பண்றது ஈஸியா. For example, இப்போ வந்து 1 hour, okay, so when you are allowed to simply sit and talk with your friends, okay, so the amount of energy required for you to simply talk with your friends for 1 hour வந்து some ஒரு 100 calories வச்சுக்கோங்க, இவ்வளோ எனர்ஜி for talking with friends for 1 hourல 100 calories burn பண்ணுவீங்க. இதே 1 hour running, okay, running போறீங்க, or else if you are going to do brisk walking for 1 hour or swimming for 1 hour மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க் பண்றீங்கன்னா like 250 calories இந்த மாதிரி more calories you can burn, okay. So lesser எந்த டாஸ்க் ஈஸி, இதுல less energy spend ஆகுற டாஸ்க் தான் ஈஸி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் கொடுத்தா எது ரொம்ப ஈஸினா இந்த டாக்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப ஈஸினா we prefer talking with friends. அந்த மாதிரி இந்த CFSE எனர்ஜி ஹையரா பேரிங் எனர்ஜி ஹையரான்னு பார்த்தா CFSE எனர்ஜி ஹையர், ஓகேயா. ஸோ CF எனர்ஜி பண்ணோம்னா that's a physical task மாதிரி, we have to put more concentration on it, we have to burn more energy, whereas இது ஒரு simple task மாதிரி, just sitting and talking with friends மாதிரி. ஸோ இப்போ இது கிரேட்டரா இருக்குன்னா நம்ம இது பண்ணுவோம், ஓகேயா. இல்ல இது கிரேட்டரா இருக்குன்னா நம்ம இத பண்ணுவோம், ஓகேயா. ஸோ இப்போ இங்க இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கிரேட்டர், ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் என்ன பண்ணுமா, இன்கேஸ் வந்து உங்க டி ஆர்பிட்டால்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இது என்ன பண்ணும், இந்த T2Gல 3 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எலக்ட்ரானை இங்க போய் ஃபில் பண்ணணும். அப்படி அங்க ஃபில் பண்ணாம இது CFSE இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ண தேவையான CFSE இங்க கிரேட்டரா இருக்கு. ஸோ இது பண்றதுக்கு இது 250 calories ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகே. அதுக்கு பதில் சிம்பிளி டாக்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது 100 calories ஸ்பெண்ட் பண்ணா போதும் அப்படின்றதால இது இங்க வந்து place ஆயிடுது. It is getting placed here due to that reason. Got it? So next, so இதே மாதிரி if your ligand is a weak field ligand போது weak field ligandல CFSE கம்மியா இருக்கும், pairing energy ஜாஸ்தியா இருக்கும். இப்போ இந்த கேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 3 ஃபில் ஆயிடுச்சு, ஓகே. 4th எலக்ட்ரான் வந்து இங்கேயே பேர் பண்றதுக்கு இதுக்கு வந்து அதிக எனர்ஜி தேவைப்படும். இதே இந்த 4th எலக்ட்ரானை ஜம்ப் பண்றதுக்கு இது கம்மியான எனர்ஜி தான் தேவைப்படும். ஸோ ஜம்பிங் இஸ் ஈஸி ஹியர் than pairing for weak field ligands. Weak field ligandனா jumping is easier, okay. Strong field ligandனா pairing is easier. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். When you are weak you can jump, when you are strong you can pair up, okay. So this is what about the pairing energy and CFSE energy. CFSE is your crystal field stabilization energy, okay. So இப்போ application of an octahedral complex, application of CFT crystal field theory in an octahedral complex பார்க்கலாம், okay. So என்ன சொல்ல வராங்கன்னா like I have a element, for example என்னோட d orbitalsல let's have manganese, okay. So what is the atomic number of manganese? It's 25. So when the atomic number of manganese is 25, it's like 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 and 3d5, 4s2 3d5 இருக்கும், okay. So just 4s2 கூட ignore பண்ணிடுங்க, just hold on with this 3d5.
இப்போ உங்ககிட்ட இந்த 3D ஆர்பிட்டால் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது கூட ஒரு லிகாண்ட் வந்து இந்த மேங்கனீஸை அப்ரோச் பண்ணுது. என்ன லிகாண்ட் வச்சுக்கலாம், லெட்ஸ் ஹாவ் திஸ் ஒன் கார்பனல் லிகாண்ட் CO. ஓகேயா, அந்த லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணுது. ஸோ கார்பனல் லிகாண்ட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அக்கார்டிங் டு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். ஸோ இப்போ கார்பனல் லிகாண்ட் ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கிறதுனால ஃபார் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் விச் வில் பி more CFSC pairing energy. CFSC pairing energy கம்பேர் பண்ணும்போது crystal field splitting energy தான் greater-ஆ இருக்கும் for a strong field ligand. ஸோ அதனால அங்க வந்து splitting நல்லா high splitting நடந்திருக்கும். ஓகேயா, for manganese-க்கு. Then இது manganese-ஓட T2G, இது EJ, இது manganese-ஓட del naught. Okay, 1 del naught or 10 dq னு வச்சுக்கலாம். ஓகேயா, ஸோ இது அப்போ plus 6 dq, இது அப்போ minus 4 dq னு இருக்கும். or 0.6 del naught or 0.4 del naught இப்படி இருக்கும். இப்போ வந்து filling of electrons, d orbital எத்தனை electrons இருக்கு, 5 electrons இருக்கு. 3D ல 5 electrons இருக்கு. ஓகே, ஸோ இங்க 1 2 3 4 5. இப்போ ஸ்பிளிட்டிங் நடந்திருக்கு. ஸோ கீழே வந்து 1 2 3 electrons போயிடுச்சு. இப்போ CFSC கிரேட்டர். ஸோ எது கிரேட்டரோ CFSCயோட டாஸ்க் என்னது, கிறிஸ்டல் ஃபீல்ட்ஸ் ஸ்பிளிட்டிங் எனர்ஜியோட டாஸ்க் வந்து ஜம்பிங். ஓகே, பேரிங் எனர்ஜியோட டாஸ்க் வந்து என்னது, பேரிங். ஸோ எது கிரேட்டராக இருக்கோ அதான் பண்ணக்கூடாது, எது லெஸ்ஸராக இருக்கோ அதான் பண்ணும். ஸோ இப்போ பேரிங் இஸ் லெஸ்ஸர், ஸோ we have to go for the pairing task. So இப்போ remaining in the 2 electrons here, we have to pair it up in the T2G level. Okay, that is how you have to figure out that strong field ligands undergo pairing while weak field ligands they do not undergo pairing. Instead pairing they undergo jumping. அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் denote பண்ணணும். So for like instead of manganese if I have Fe is 3d6, iron வந்து 26, so 3d6. இப்போ Feக்கு இதே மாதிரி strong field ligand இருந்தா இன்னொன்று fill பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து cobalt. So cobalt வேண்டாம், zinc பார்க்கலாம். ஸோ zinc வந்து 30. ஓகே, ஸோ இப்போ 3Dல 10 வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணும், இங்கே 6 ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை ஜம்ப் பண்ணி இதை ஃபில் பண்ணும். ஓகே, ஆர் எல்ஸ் காப்பர்னா இங்கே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே போய் ஜம்ப் பண்ணி அதை ஃபில் பண்ணும். That is how the CFT works. Okay.